கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் செயல்படும் பொழுது ஒரு அதிகாரத்தை முதலாவது கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் என்கின்றதான, கர்த்தருடைய பிள்ளைகள் என்கின்றதான ஒரு ஸ்தானத்தை, ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இயேசுவை அறியாத இருக்கும் பொழுது நம் பிசாசின் பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம், பாவத்தின் பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம், சாபத்தின் பிள்ளைகளாக இருந்திருக்க கூடும். ஆனாலும் இன்னைக்கு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறபடியினால, ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறபடியினால இன்னைக்கு நாம் தேவ பிள்ளைகள் என்கின்ற ஒரு ஸ்தானத்தையும் ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய பிசாசு சில நேரத்துல பயத்தை கொண்டு வரானா, பிசாசை பார்த்து சொல்லணும், நான் தேவ பிள்ளையா இருக்கிறபடியினால எந்த சூழலுடைய வாழ்க்கையில வந்தாலும் என் தேவனே என்னை நித்தியத்திற்கு நேராக நடத்துவார் என்று சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும் என்று பிசாசை பார்த்து நம்ம பேசணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கிறார். அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை அழைக்கிறார். அப்படி அழைத்த மாத்திரத்துல இயேசு கிறிஸ்து கப்பலிலே, படவிலே அவர் நித்திரையாக இருக்கிறார். அவர் தூங்கிக் கொண்டு இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த படவுக்குள்ளே சீஷர்கள் இருக்கிறார்கள், ஜனங்கள் இருக்கிறார்கள். படவு தத்தளிக்கிறது, அலைகள் வந்து படவின் மேல் மோதி கொண்டு இருக்கிறது, சுயல் காற்று உண்டாகிறது. இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. சீஷர்கள் ஓடி வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போக தெரிகிறது, உங்களுக்கோ கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்துல இயற்கையின் காரியங்கள் எல்லாம் அந்த வார்த்தைக்கு கீழ் படிந்தது உண்மை என்றால், நீங்களும் நானும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அலைகளை போல பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, காற்றை போல பலவிதமான சோதனை வரும் பொழுது, அந்த காரியத்தை பார்த்து நீங்களும் நானும் சூழ்நிலையை பார்த்து பேசும் பொழுது, எல்லா காரியத்திலும் கர்த்தர் உடைக்க போட்டு சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கூட பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி சீஷர்கள் வருகிறார்கள். தையன்மாரே, இயேசுவை இவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், என் விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்கும் என்றால் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு என்று போல் என்று சொன்ன பொழுது அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். எதற்காக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்களும் நாம் சூழ்நிலைகளை பார்த்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், பலவிதமான சோதனை நடந்து கொண்டு இருக்கலாம், அல்லது பலவிதமான பிரச்சனை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சூழ்நிலையை பார்த்து நீ பேசும் பொழுது எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எங்க விசுவாசம் வரல? எப்ப விசுவாசம் வரும் பிள்ளைகளுக்கு? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உடனடியாக அற்புதத்தை செய்யும் பொழுது விசுவாசம் வரும். நான் விசுவாசிக்கிறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபத்திற்கு சில தாமதமான பதில் இருந்தா கூட நீங்களும் நானும் தேவன் மேல் வைத்த நாம் அந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போக கூடாது என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நீங்க விசுவாசிக்கிறது உண்மைன்னு சொன்னா, தேவனை ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறது உண்மைன்னு சொன்னா,
அவன் தேவனுக்கு பிரியமாக வாழுவான். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுவான். தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்திலே, குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்திலே ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அவனால வாழ முடியும். விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவன். இந்த மாதத்திலே ஆண்டவர் இடத்துல கேட்கிற காரியம் என்னன்னு சொன்னா, விசுவாசத்தை கர்த்தர் கேட்கிறார். நீ தேவனை விசுவாசிக்கிறது உண்மைன்னு சொன்னா அதிகாலையில நீ ஜெபம் பண்ணுவ. நீ கர்த்தரை விசுவாசிக்கிறது உண்மைன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவ. நீ தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறது உண்மைன்னு சொன்னா உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் மேல எப்பவுமே விசுவாசம் உள்ள மகனாக நீ வாழ்ந்து கொண்டு இருப்ப. நீ தேவன் மேல் விசுவாசிக்கிறது உண்மைன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பிள்ளையா இருப்ப. நீ தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உண்மைன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருப்பீங்க. ஆனா சற்று யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவனை விசுவாசிக்கிறது உண்மைன்னு சொன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எது நடந்தாலும், என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் இருந்தாலும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த சூழ்நிலை நடந்தாலும் எல்லாமே நீங்க தான் என்று சொல்லி ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவன் தேவனை சார்ந்தே வாழக்கூடிய பிள்ளையாக இருப்பான். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள தேவன் பிள்ளை என்கிறதான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொண்டிருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் அந்த ஸ்தானம்? அந்த சராசரங்கள்